Hi friends, welcome to VividTech. நம்ம எல்லாமே கண்டிப்பாக வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் வாட்ஸ்அப் ஆப் யூஸ் பண்ணுறோம். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரு கூட வேணாலுமே வந்து சட் பண்ணுவோம். இப்படி சட் பண்ணுறப்ப வந்து நம்ம சட்டில் வந்து ஒரு வால்பேப்பர் ஒன்று டிஃபால்ட்டாகவே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நம்மளால் நமக்கு தேவையான நம்மளுடைய ஃபோட்டோஸை கூட வந்து அந்த சட் வால்பேப்பராக போட்டுக்கொள்ள முடியும். இல்லாட்டி வந்து வாட்ஸ்அப்லேயே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க வேறு ஃபோட்டோஸுமே வந்து நமக்கு போட முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப் ஆப்பில் வந்து எப்படி வந்து வாட்ஸ்அப் வால்பேப்பரை வந்து சட் வால்பேப்பரை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீ கொடுக்குற ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சட் வால்பேப்பரை சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வாட்ஸ்அப் ஆப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் பாருங்கள் 3 டாட்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி இதில் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுத்து செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. செட்டிங்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறமா பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா இதில் சட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா வால்பேப்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து டிஃபால்ட்டாக உங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்க வால்பேப்பர் தான் இந்த இடத்துல காட்டும். ஸோ சேஞ்ச் அப்படின்றத கொடுங்க. கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு விருப்பமான ஃபோட்டோஸையுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். இல்லாட்டி டார்க் அப்படின்றதுலேயுமே வந்து டார்க்கான வால்பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லாட்டி சாலிட் கலர்ஸ் எதுவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி மை ஃபோட்டோஸ் அப்படின்றத கொடுத்து உங்கள் மொபைல் கேலரியில் உள்ள எந்த ஃபோட்டோவுமே வந்து நீங்களால் வந்து சட் வால்பேப்பராக சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களால் வந்து அந்த வால்பேப்பரை சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்படி தான் வந்து வாட்ஸ்அப் ஆப்பில் வந்து அதாவது சட் வால்பேப்பரை வந்து சேஞ்ச் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.